Hello guys, இன்னைக்கு இந்த வீடியோவை how to control our life அப்படின்னு பார்க்காம it's time to control our life அப்படின்னு பாருங்க. இது வரைக்கும் உங்க லைஃப்ல இப்போ நான் சொல்ல போறத ஒன்னையாவது நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களை தோள்ல தட்டி கொடுத்து உங்களை சப்போர்ட் பண்ண வேண்டிய பேரண்ட்ஸே உங்க மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். இல்லனா நீங்க ஆசாசையா விரும்பின பொண்ணோ இல்ல பையனோ உங்களை புரிஞ்சுக்காம இருக்கலாம். இல்ல நீங்க உங்க கனவுக்காக ஓடிட்டு இருக்கிற சாதாரண பொண்ணா இல்ல பையனா கூட இருக்கலாம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு மட்டும் அடி மேல அடி விழுந்துகிட்டே நீங்க பாக்குற இடமெல்லாம் பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்துகிட்டே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை உள்ள வாழ்க்கையை எப்படி நமக்கு பிடிச்ச வாழ்க்கையா மாத்திக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் க்ரோ வித் அருண். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எப்படி நம்ம லைஃபை தாறுமாறா மாத்தலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நாம பண்ற தப்பு என்னன்னா, நம்மளோட லைஃபோட கண்ட்ரோலை மத்தவங்க கையில கொடுக்கறது. லைக் பேரண்ட்ஸ் இல்லைன்னா லவ்வர், இந்த மாதிரி பர்சனோட கையில நம்மளோட லைஃப் கண்ட்ரோலை கொடுக்கறது. இப்படி நம்ம லைஃபோட கண்ட்ரோலை அவங்க கையில கொடுக்கறதுனால அவங்க நம்மள அப்பப்போ டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இனிமேலாவது இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட லைஃபை உங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க. எப்படி உங்க லைஃபை உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம்னா, ஒன்று சொன்னது எல்லாமே நிறைவேற்றுறது, அப்படி இல்லைன்னா ஏதாவது வேலைக்கு போறது. இது ரெண்டும் பண்ண முடியலன்னா பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் மென்டலி ஸ்ட்ரென்த். பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போதே தெரியும், ஓகே இனிமே இவனை அவமரியாதையா பேசக்கூடாது, அவன் உடம்பு எப்படி இருக்கு பாரு, அவன் ஏதாவது ஒரு நீங்க பார்த்தாலே உங்களை டேமேஜ் பண்ற பர்சன் பயப்படுற மாதிரி நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா மாறி இருக்கணும். அதுக்குன்ட்டு ஸ்டெராய்டால எடுத்துக்க சொல்லலை, உண்மையா உழைச்சு நீங்க உங்க உடம்ப வளர்த்துக்கணும். ஓகே, எப்படி நம்ம லைஃபை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலான்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் டூ 8 things in your life. அந்த 8 விஷயம் மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா உங்க லைஃப் தாறுமாறா மாறி இருக்கும். இனிமே எவனாலையும் சரி உங்களை டேமேஜ் பண்ணவே முடியாது, உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணவும் முடியாது. என்னப்பா அந்த 8 திங்ஸ்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களோட வாழ்க்கை உங்க கையில அப்படிங்கிறத நம்புங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எல்லாமே நீங்க பண்ணுங்க. அது குறித்து நல்ல விஷயங்கள் வந்தாலும் சரி, கெட்ட விஷயங்கள் வந்தாலும் சரி, நீங்க உடஞ்சிராம ஸ்ட்ராங்கா நில்லுங்க. நீங்க அப்படி நிக்கிறனாலே பாத்தீங்கன்னா, ஓகே இவன் இவ்வளோ பிரேவா இருக்கான், ஸோ இவங்கிட்ட நம்ம இவ்வளோ வச்சுக்க கூடாது அப்படின்ட்டு இருப்பாங்க. அதாவது இப்ப நீங்க ட்ரேடிங் பண்ணி லாஸ் பண்ணாலும் அந்த லாஸை ஃபேஸ் பண்ற எபிலிட்டி, இல்ல ப்ராஃபிட் வந்தாலும் அந்த ப்ராஃபிட்டை ஃபேஸ் பண்ற எபிலிட்டி, இந்த மாதிரி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. முக்கியமா உங்க லைஃப்பை நீங்க தான் வாழணும். ஸோ உங்களோட லைஃப்பை உங்க கண்ட்ரோல் எடுக்க பாருங்க. எல்லாமே உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். உங்களோட பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, உங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல உங்க லவரா இருந்தாலும் சரி, உங்க எல்லாருமே உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். ஸோ இவங்க எல்லாத்தையுமே நீங்க தான் நல்லா பார்த்துக்கணும். அதை விட முக்கியமானது உங்களை நீங்க நல்லா பார்த்துக்கணும். ஸோ உங்க கடமையை மட்டும் செய்யுங்க. உங்க மீது குறித்தான உங்க கடமையை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களை பார்த்தாலே எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கணும்னு தோணும். செகண்ட், செட் அ கிளியர் கோல். நம்மளை எதனால அதிகமா டேமேஜ் பண்ணிட்டே இருப்பாங்கன்னா, நம்ம கிட்ட சொல்ற அளவுக்காவது ஒரு கோல் இல்லை, இல்லைன்னா நம்ம இதுதான் என் குறிக்கோள் அப்படின்ட்டு ஒன்று டிசைட் பண்ணாதனால பாக்குறவன்லாம் நம்மளை ஏளனமா பேசிக்கிட்டே இருப்பான். டே இவன் சும்மா தாண்டா இருப்பான், இவன் ஒரு வேஸ்ட்ரா, இல்லைன்னா நீ என்னடா பண்ற அப்படின்ட்டு பேரண்ட்ஸே உங்களை கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி இல்லாம நீங்க ஜஸ்ட் இதுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு உங்க குறிக்கோளை நோக்கி நீங்க ஓடுறதா அவங்க பார்த்தா மட்டும் போதும். உங்களோட லைஃபை உங்க கையில எடுத்துட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வந்துடும். ஸோ இனிமே அவங்க உங்களை திட்டவும் மாட்டாங்க, மற்றவங்க முன்னாடி உங்களை மட்டம் தட்டவும் மாட்டாங்க. ஸோ வேலையா உங்களுக்கான குறிக்கோளை இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் செட் பண்ணுங்க. தேர்டு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மேனேஜ் யுவர் டைம். இந்த உலகத்துல பணக்காரனா இருக்கிறவனுக்கும் 24 hours தான், ஏழையா இருக்கிறவனுக்கும் 24 hours தான். பட் இவங்க 2 பேர்த்துக்கிட்ட இருக்கிற டிஃபரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவனுக்கு அவனோட டைமை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கறத தெரியும், இவனுக்கு அவனோட டைமை எப்படி வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதுதான் இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற டிஃப்ரெண்ட்டே. இதை நான் ஏன் சொல்றேன்னா, நம்மளுக்கே சரி எப்படி நம்ம டைமை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. ஸோ நீங்களும் உங்க டைமை மேனேஜ் பண்றது எப்படின்னு தெரியாம இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை நான் கமெண்ட் பண்ணிருங்க. நானே அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு வீடியோ போடுறேன். டைம் பத்தி நான் ரீசெண்டா ஃபோக்கஸ்ட் அப்படின்னு ஒரு வீடியோல பேசியிருக்கேன்.
அதுபடி நீங்க உங்க டு டூ லிஸ்ட்டை மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களோட டைமை மேனேஜ் பண்றதுக்கான யுக்தி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஃபோக்கஸ் அந்த வீடியோவும் போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, பேக் டு த டாபிக். நம்ம டைம் மட்டும் மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டோம்னா நம்மளை யாராலையுமே அசைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. நாலாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பில்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ட். நம்ம யாரு அப்படிங்கிறது நம்ம பண்ற செயல்கள்ல தான் இருக்கு அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. நமக்கு மிக கஷ்டமான சூழ்நிலையிலையும் நம்ம உடஞ்சு போகாம மறுபடியும் ட்ரை பண்றோம் பாத்தீங்களா, அது செல்ஃப் கான்ஃபிடென்ட். அந்த மாதிரி கான்ஃபிடென்ட் உங்ககிட்ட இருந்தா மற்றவனுக்குலாம் உங்களை பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. அவனுங்களுக்கே தெரியும், ஓகே இவரு இவ்வளவு பெரிய ஆள், இவர்கிட்ட நம்ம இப்படி பேசக்கூடாது. இன்கேஸ் உங்களை யாராவது டேமேஜ் பண்ண வந்தா ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட் நீங்க அவங்கள டேமேஜ் பண்ணிடணும். அவங்க என்ன ஃபீல் பண்ணா நமக்கு என்ன, நம்மளை டேமேஜ் பண்ண வந்திருக்கான், நம்ம சும்மா விட முடியுமா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ள இருக்கணும். இந்த கான்ஃபிடென்ட் வச்சு நீங்க என்ன வேணா ஃபீல் பண்ணிக்கலாம். உள்ள என்னடா இது செல்ஃப் டவுட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஃபீல் பண்ணிக்கலாம். ஆனா வெளியில நீங்க எப்பயுமே ஒரு கான்ஃபிடென்ட் பர்சன். உங்களை எவன் எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் சரி, உங்க மீதான நம்பிக்கையை என்னைக்குமே நீங்க இழந்துடாதீங்க. மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்க ட்ரை பண்ணுங்க. அஞ்சாவது, சேஞ்ச் யுவர் லைஃப். இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பாஸ்ட்டில் என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அது உங்களுக்கு மறுபடியும் செய்ய தூண்டும். நீங்கள் புதுசாக ஒரு ஆளாக மாறினதுக்கப்புறம் வா கேம் ஆடலாம், வா வெளியே சுற்றலாம், வா அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்னு உங்கள் பாஸ்ட் லைஃபோட மெமரிஸ் உங்களை வந்து கொண்டுக்கிட்டே இருக்கும். நீ வா நம்ம அது பண்ணலாம் இது பண்ணலாம், நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஆளே கிடையாது, நம்ம எதுக்கு நம்ம லைஃப்பை மாற்றிக்கணும், நம்ம எப்பயும் போல இருக்கலாம், வா 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 அப்படின்ட்டு உங்களை அந்த இது இழுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க எதை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களோ உங்களை அது இழுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நீங்க இடம் கொடுக்காம குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருங்க. கண்டிப்பா உங்க லைஃபோட கண்ட்ரோலை நீங்க உங்க கண்ட்ரோலை எடுத்துடலாம். ஆறாவது, குட் ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணணும். ஒரு கெட்ட பழக்கத்தை விடணும்னா அந்த இடத்துக்கு ஒரு நல்ல பழக்கத்தை கொண்டு வந்தா மட்டும்தான் அந்த கெட்ட பழக்கம் உங்களை விட்டு போகும். அந்த மாதிரி உங்களோட உடல் வலிமையாகணும்னா நீங்க உங்க உடலை குறித்து சில உடற்பயிற்சிகள் செய்தால் மட்டும்தான் உங்களால் அது முடியும். ஸோ நிறைய குட் ஹேபிட்ஸை உங்ககிட்ட நீங்கள் வளர்த்துக்கோங்க. குட் ஹேபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நானே சொன்னேன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் ஒரு அடல்ட்டாக இந்த வீடியோ பார்க்குறீங்க? ஏன்னா நல்ல பழக்கம் எது கெட்ட பழக்கம் எதுன்ட்டு என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ குட் ஹேபிட்டை உங்கள் லைஃப்பில் வளர்த்துக்கோங்க. ஏழாவது, டெவலப் யுவர் மென்டல் ஸ்ட்ரென்த். மென்டல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபிசிக்கலாக எவ்வளோ எஃபோர்ட் போட்டு உங்கள் பாடியை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறீங்களோ அதை விட அதிகமாக ஒரு பர்சன்டேஜ் எஃபோர்ட் போட்டு உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளோட உடல் வலிமையை ஈஸியாக இழந்துடலாம். ஆனால் நம்மளோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை ஒரு தடவை இழக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அது உண்மையிலே நம்மளோட லைஃபு மறுபடியும் கம்பேக் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ மென்டல் ஸ்ட்ரென்த்தில் ஃபோக்கஸ்டாக இருங்க. மென்டல் ஸ்ட்ரென்த்தில் எப்படி ஃபோக்கஸ்டாக இருக்கலாம்னா மெடிடேஷன், இன்னொன்று மார்க் மூட், மூணாவது யோகா. இந்த மாதிரி மன வலிமை குறித்தான பயிற்சிகள் செஞ்சீங்கன்னா உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். எட்டாவது, நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறது தான். உங்களோட மொபைலை எப்படி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பண்ணுறீங்க, அதாவது என்னோட வீடியோ பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணிக்கிறீங்களா, அந்த மாதிரி சிம்பிள். யூஸ் யுவர் டெக்னாலஜி ஸ்மார்ட்லி. இதுதான் எட்டாவது. நம்ம கையில் கிடச்சிருக்கிற இந்த மொபைல் நம்மளை ஒரு நல்ல வழியிலையும் கொண்டு போகும். அதாவது என்ன மாதிரி வீடியோ பார்த்து எப்படி உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா கெட்ட வழியிலையும் கொண்டு போகலாம். உங்களை என்டர்டெயின்மெண்ட் இல்லை பான் அடிக்ஷன், பான் வீடியோஸ், சம்மந்தமே இல்லாத வீடியோஸ் இந்த மாதிரி உங்களுக்கு காட்டி உங்களோட லைஃப்பை தலைகீழாக புரட்டி போட்டு என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு கூட யோசிக்க வைக்கலாம் இந்த மொபைல். ஸோ உங்களோட மொபைல் அண்ட் டெக்னாலஜியை ரொம்ப 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 ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ இந்த 8 விஷயத்தையும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும், உங்களோட வாழ்க்கையை நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் எடுத்துடலாம். உங்களுக்கு எப்படி உங்களோட ஃபோக்கஸ்டை இன்க்ரீஸ் பண்ண தெரில, இல்லைன்னா நீங்கள் இது வரைக்கும் உங்களோட ஃபோக்கஸ்டை எவ்வளோக்கு எவ்வளோ இழந்திருக்கலாம், அதெல்லாம் எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோட லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். உண்மையிலே ஃபோக்கஸ்டு இல்லாதவங்க கூட அதை பார்த்து அப்படியே ஃபோக்கஸ்டை வளர்த்துக்குவான். அந்த மாதிரி ஒரு வேல்யூபிளான வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இது எல்லாத்தையும் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த வீடியோவையும் போய் பாருங்கள். ரொம்ப 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 வேல்யூபிளான வீடியோ. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா நீங்களும் நல்லா இருக்கலாம், நானும் நல்லா இருக்கலாம், எல்லாருமே நல்லா இருக்கலாம். இந்த மாதிரி நல்லது பல பேத்துக்கு போய் சேரும். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காமல் அந்த ஃபோக்கஸ்டு வீடியோவையும் பாருங்கள். உங்களோட லைஃப்பை உங்கள் கண்ட்ரோலில் அடுத்த வீடியோவில் நீங்களே எடுத்துப்பீங்க. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வீடியோக்கு கீழே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க, ப்ரோ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் என் லைஃப் என் கண்ட்ரோல் எடுத்தேன், இப்போ நான் இந்த மாதிரி மாறிட்டேன்
அப்படின்ட்டு ஒரு கமெண்டாவது எதிர்பார்க்குறேன். ஸோ தயவு செய்து யாராவது ஒருத்தர் இதை ரொம்ப 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 சீரியஸாக எடுத்து பண்ணுங்க ப்ளீஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.